பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் தனி சன்னதியாக உள்ள மகாவராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகாவராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும், வேறெங்கும் நடைபெறுவதில்லை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் சிறப்பாக துவங்கிய நிலையில் 3வது நாளான இன்று குங்கும அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறும். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வராகி அம்மனை வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னிவசந்த விழா 20ஆம் நாளை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா, ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ சுபத்ரை ஆகிய தெய்வங்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பல்வேறு வகையான வான வேடிக்கையுடன் மிக பிரம்மாண்டமாக இரவு வீதி உலா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் ஆனி மாத ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இந்த ஆனி மாத பூச நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு சத்தியஞான சபையில் 6 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இந்த மாத பூச தினத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் மேற்கொண்டனர். இந்த ஆனி மாத பூச திருநாளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த வள்ளலார் பக்தர்கள், சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஜோதியினை கண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் குன்னவாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ கங்கையம்மன், நாகாத்தம்மன், மாரியம்மன் ஆலயம் உள்ளது. அமாவாசையை முன்னிட்டு கணபதி ஹோமம், கங்கை அம்மனுக்கு யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி ஆலயம் சுற்றி அம்மன் எடுத்து வரப்பட்டு அதன் பின்பு ஊஞ்சல் சேவை உற்சவமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்மனுக்கு தீபம் காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் அம்மனை வணங்கி தரிசனம் செய்தனர். அதன் பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த சேண்டாக்கோட்டை, மாளியக்காடு, காசாங்காடு, அக்கரை வயல் ஆகிய 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தொன்று தொட்டு வழிபட்டு வரும் தெய்வம் ஸ்ரீ கதிராளம்மன். திருவிழாவின் முக்கியமான தூக்குத்தேர் திருவிழா நேற்று மாலை வெகு விமர்சையாக நடந்தது. பொதுவாக தேர் என்பது பக்தர்கள் வடம் பிடிப்பார்கள். ஆனால் இங்கு தேருக்கு சக்கரமில்லை. மனிதர்களே சக்கரமாக மாறி சுமார் 5 டன் எடை கொண்ட தேரை 4 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தூக்கி கொண்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வயல்வெளிகளில் சுற்றி வந்தனர். இந்த தூக்கு தேரை பார்ப்பதற்கு பட்டுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்து தூக்கு தேரை பார்த்து ஸ்ரீ கதிராளம்மனை வழிபட்டு சென்றனர். முன்னதாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்தனர். மயிலாடுதுறை பாலக்கரையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ விசாலாட்சி சமேத படித்துறை ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ வெற்றி வாராகி அம்பாளுக்கு ஆஷாட நவராத்திரி விழா விமர்சையாக தொடங்கியுள்ளது. ஜூலை 15ஆம் தேதி முதல் ஜூலை 23ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நடைபெற உள்ளன. ஆடி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி வராகி அம்மனை வழிபடுவதற்குரிய மிக விசேஷமான காலமாகும். கடன் பிரச்சினை, பொருளாதார நெருக்கடி, எதிரிகள் தொல்லை, வழக்குகள் பாதிப்பால் அவதிப்படுபவர்கள் இந்த 9 நாட்களில் வாராகி தேவியை மனமுருகி வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கி வாழ்வில் மாற்றமும் வளமும் உண்டாகும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். விழாவின் போது அம்மனுக்கு பிடித்தமான கிழங்கு வகைகள், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், மாதுளைப்பழம் மற்றும் பல்வேறு இனிப்பு வகைகள் நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஆஷாட நவராத்திரி விழாவில்
ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பிரம்மமலை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் மயில் அலங்கார பூஜைகள் மிக விமர்சையாக நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆஷாட நவராத்திரி என்பது வராகி அம்மனுக்கு உகந்த மிக முக்கிய வழிபாட்டு காலமாகும். இதனை முன்னிட்டு நேற்று காலை முதலே ஓசூர் பிரம்மமலை ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் தொடங்கின. நேற்று காலை 9 மணி அளவில் வாராகி அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மங்களகரமான மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மஞ்சள் காப்பில் ஜொலித்த அம்மனை பார்த்து பக்தர்கள் ஓம் வராகி தாயே போற்றி என பக்தி கோஷங்களை எழுப்பினர். சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை மாலை 4 மணிக்கு காண்பிக்கப்பட்டது. இறுதியாக கற்பூர ஆராதனை மற்றும் மகா தீபாராதனை மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆஷாட நவராத்திரி விழாவில் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வாராகி அம்மனை தரிசனம் செய்து அருள் பெற்றனர். பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மங்கள பொருட்களும் சிறப்பு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா இன்று காலை வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்றது. கொடிமரத்தருகே அன்னை மீனாட்சி எழுந்தருளிய நிலையில் கொடிமரத்திற்கு விசேஷ பூஜைகள், தீபாராதனைகள் காட்டப்பட்டன. இன்று தொடங்கி வரும் 24ஆம் தேதி வரை அன்னை மீனாட்சி ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளில் கோவில் வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய ஆடி வீதிகளில் சிம்ம வாகனம், அன்ன வாகனம், தங்க காமதேனு வாகனம், வெள்ளி சிம்மாசனம், தங்க சக்கரம் இப்படியாக பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். திருவிழாவின் தொடக்கமாக இன்று காலை கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த ஒரு மாதமாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய வேளையில் இந்த திருவிழாவின் போது அன்னை மீனாட்சி கொடிமரத்தருகில் எழுந்தருளிய போது ஏராளமான பக்தர்கள் மனமுருக வணங்கி சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை திரௌபதி அம்மன் கோவிலில் 21ஆம் நாள் நிகழ்ச்சியாக நண்பகல் அரவான் பலி மற்றும் துரியோதனன் படுகளம் நடைபெற்றது. மகாபாரத போரின் 18ஆம் நாள் நிகழ்வு இது. போரின் இறுதியில் துரியோதனன் பீமனால் தொடை பிளக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டான். முன்னதாக களிமண்ணால் துரியோதனனின் பிரம்மாண்டமான உருவம் செய்யப்பட்டு 18ஆம் நாள் போர் நிகழ்வுகள் மற்றும் அவனது இறுதி காலத்தினை கூத்து கலைஞர்கள் பீமன் மற்றும் துரியோதனன் போல தத்ரூபமாக வேடமிட்டு கதாயுதங்களுடன் சண்டையிடுவது போல நடித்து காட்டினர். இறுதியில் துரியோதனனின் தொடைப்பகுதியில் கிருஷ்ணரின் ஆலோசனையின்படி பீமன் துரியோதனனின் தொடையில் அடித்து கொன்றான். மேலும் துரியோதனனின் ரத்தம் பாண்டவர்களின் வெற்றியை உறுதி செய்தது. இதன் பின்னர் துரியோதனனின் ரத்தத்தை திரௌபதியின் கூந்தலில் தடவி அவளது கூந்தலை முடிக்கும் சபதம் நிறைவேற்றுதல் நடைபெற்றது. இதில் ரெட்டனை சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி அண்ணாமலையார் கோவிலில் உள்ள 63 அடி தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. குறிப்பாக தட்சிணாயன புண்ணிய கால கொடியேற்றம் நடைபெற்றது. அனுதினமும் விநாயகர், சந்திரசேகரர், பராசக்தி அம்மன், சின்னநாயகர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். ஆணி பிரம்மோற்சவத்தின் 9ஆம் நாள் விழாவான இன்று அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகிழமரம் அருகே நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாளுக்கு திருவுடல் நிகழ்வு நடைபெற்றது. நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாள் 3 முறை எதிரே வந்து பின்னர் ஒன்றாக தங்களது சன்னதிக்கு சென்றனர். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே நடைபெறும் கருத்து வேறுபாடுகளை குறிக்கும் வகையில் இந்த திருவுடல் நிகழ்வு நடைபெற்றது.
திருவுடல் பார்த்தால் மறுவுடல் இல்லை என்ற ஐதீகம் இருப்பதால் ஏராளமான தம்பதிகள் திருவுடல் நிகழ்வை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மலையாள கருக்கிடகம் மற்றும் தமிழின் ஆடி மாத பிறப்புகளை முன்னிட்டு மாதாந்திர பூஜைகளுக்காக இன்று மாலை 5 மணிக்கு பிரசித்தி பெற்று சபரிமலை நடை திறக்கப்படுகிறது. ஜூலை 21ஆம் தேதி வரை வழக்கமான மாதாந்திர பூஜைகளில் பங்கேற்று பக்தர்கள் தரிசனம் செய்ய வர்ச்சுவல் கியூ மூலமாக ஆன்லைன் முன்பதிவு துவங்கியுள்ளது. இன்று மாலை 5 மணிக்கு சபரிமலை தந்தரி கண்டரு மகேஷ் மோகனரு தலைமையில் மேல்சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி நடை திறந்து யோக நித்திரையில் இருக்கும் ஐயப்பனுக்கு தீபம் காட்டி வழக்கமான பூஜைகளை துவக்குகிறார். தொடர்ந்து மேல்சாந்தி கற்பூர ஆழியில் தீபம் ஏற்றியதும் பக்தர்கள் 18ஆம் படியேறி சுவாமி தரிசனம் செய்ய துவங்குவர். ஜூலை 21ஆம் தேதி வரை நிர்மல்ய பூஜை, கணபதி ஹோமம், நெய் அபிஷேகம், புஷ்பாபிஷேகம், களபாபிஷேகம், படிப்பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. தினமும் காலை 5 மணிக்கு நடை திறந்து பக்தர்கள் தரிசனத்துக்கு பின் இரவு 10 மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படும். பக்தர்கள் தரிசனத்துக்காக சபரிமலா online.org.in மற்றும் தங்கும் விடுதிக்கு www.online.tdb.com என்ற அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் முன்பதிவு செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த அனிச்சம்பாளையத்தில் அமைந்திருக்கும் பழமையான ஸ்ரீ ஸ்ரீ கேசவ தீர்த்த மகா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஸ்ரீ கேசவ தீர்த்தரின் 545வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்வாக பூர்வ ஆராதனை நிகழ்வு நடைபெற்றது. அதனை முன்னிட்டு இன்று ஸ்ரீ கேசவ தீர்த்தர் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு துளசி, வண்ண நறுமலர்கள், கஸ்தூரி மஞ்சளில் அர்ச்சனை செய்த பின் பல்வேறு தீப தூப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசனம் செய்து சென்றனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. நாமக்கல் நகர் திருச்சி சாலை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சாய் தத்தா பிருந்தாவன் சாய்பாபா ஆலயத்தில் ஆடி மாத குரு வியாழக்கிழமை தினத்தினை முன்னிட்டு இங்குள்ள பாபாவிற்கு காலையில் பால், தயிர், மஞ்சள் அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் வண்ண நறுமலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நிறைவாக மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது.